நுவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். மந்திரம் தந்திரம் பகுதியில் மீண்டும் உங்களுடன் நான். வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன மந்திரத்தை உபயோகிக்கலாம், இல்லை என்ன தந்திரத்தை உபயோகிக்கலாம் அப்படிங்கிறத தான் நாம் ஒவ்வொன்றா இந்த பகுதியில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க போகிற மந்திரம் இல்லை தந்திரம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர மேலாண்மை. இதை எல்லாரும் சொல்லிட்டாங்கங்க. நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க? நான் புதுசாக சொல்லலை, நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எப்படி செஞ்சால் அந்த நேரத்தை நம்ம கையில் கிடைக்கும், நாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நான் பேச போகிறேன். இது கூட நான் சொன்னது கிடையாது. பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் ஒரு மேடையில் சொன்ன விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். பொதுவாக நாம் நிறைய மனிதர்கள் நான் இதை கற்றுக்க ஆசைப்பட்டேன், அதை கற்றுக்க ஆசைப்பட்டேன், நான் இதாக ஆசைப்பட்டேன், அதை படிக்க ஆசைப்பட்டேன், இப்படியாக ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு நேரமே இல்லை, எனக்கு திருமணம், குழந்தைகள், குடும்ப வேலைகள், குடும்ப பொறுப்புகள், இதெல்லாம் என்னுடைய கேரியரை என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலை, என்னுடைய விருப்பங்களை நான் தியாகம் செஞ்சு தான் நான் குடும்பத்துக்காக இருக்கிறேன் அப்படின்னு பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க. இது ஒரு வகையாக அவங்கள தியாகிங்க அப்படின்னு காட்டிக்கிற ஒரு மனோபாவம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மனிதர்களுக்குள்ள நான் தான் எல்லாரையும் விட கஷ்டப்படுறேன், நான் தான் குடும்பத்தில் எல்லாரையும் விட அதிகமாக உழைக்கிறேன் அப்படின்னு காட்டிக்க தான் முயற்சி பண்ணுறோம் இல்லைங்களா? அதுக்காகவே ஒரு சில விஷயங்களை நாம் செய்யாமல் விட்டுறது. இதுதான் நான் சொல்கிறது. என்ன சொல்கிறது, நடா இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இதுதான் உண்மை. இதுதான் உளவியல் நிபுணர்களும் சொல்கிறாங்க. இதுதான் சிவசங்கரி மேடமும் மேடையில் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவங்களும் வேறு ஒரு பேச்சாளர் ஒரு இடத்துல சொன்னதாக தான் சொன்னாங்க. அவங்க யார் சொன்னாங்கங்கிறது எனக்கு பெயர் மறந்து விட்டது. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மேடையில் ஒரு நேர மேலாண்மை பற்றி பேசும் பொழுது ஒரு இளைஞன், நான் சின்ன வயசுலேயே ஓவியனாகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நான் அதை என்னால் கற்றுக்கவே முடியல, எனக்கு படிப்பு, அதுக்கப்புறம் வேலை தேடுதல், அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்புகள், இதுக்கே எனக்கு நேரம் செலவாகிவிட்டது, என்னுடைய ஆசையான விருப்பமான ஒரு ஓவியத்தை கற்றுக்கொள்ளவோ அதில் சிறந்து விளங்குறதுக்கும் எனக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்களுக்கு ஸ்பீச் கொடுத்த அந்த நபர் சொன்னாராம், நீங்கள் தினம் தூங்குறீங்களா? தினம் சாப்பிட்றீங்களா? தினம் அன்றாட கடமைகளை செய்கிறீங்களா? உங்களுக்கான ஏதாவது பொழுதுபோக்கு அம்சத்துக்கு வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ நேரம் ஒதுக்குறீங்களா? அப்போ இத்தனைக்கும் ஒதுக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, ஆனால் உங்கள் விருப்பமான ஓவியத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு நேரம் இல்லையா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ அரை மணி நேரமோ நீங்கள் செலவிட்டு இருந்தீங்கன்னா இந்நேரத்தில் நீங்கள் எப்பயோ பிரபல ஓவியராக நீங்கள் சிறந்து விளங்கியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் உண்மையிலும் உண்மைங்கிறது. நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, எனக்கு நேரம் இல்லைங்கிறதெல்லாம் தட்டி கழிப்பதற்காக நாம் சொல்லுகின்ற சாக்கு போக்குன்னு சொல்லலாம். எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுது. நமக்கு உண்மையிலேயே விருப்பம் இருந்தால், அந்த உயிராக நினைத்திருந்தால், அதற்கு எப்படியாவது ஒரு நேரத்தை, தூங்குகின்ற நேரத்தையோ ஏதோ ஒரு நேரத்தை நம்ம அதை குறைச்சிக்கிட்டு அந்த நேரத்தை அதுக்கு ஒதுக்குவோம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போகணும் அப்படின்னா, இதுவே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் பெண்ணுக்குன்னு பேசலை ஆணுக்குன்னு பேசலை, 2 பாலர்களுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தினருக்காக எவ்வளவு நேரத்தை வேணாலும் ஒதுக்குறாங்க. ஆனால் தனக்காக ஒரு 10 நிமிடத்தை கூட ஒதுக்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதற்கு இயல்பிலேயே உண்மையிலேயே உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் குடும்பத்துக்காக பாடுபடுறோம் அப்படின்னு காட்டிக்கிறது தான். ஆனால் நீங்கள் இப்படி நினச்சி பாருங்கள், நீங்கள் இல்லாமல் போனாலும் இந்த குடும்பம் இயங்கத்தான் செய்யும். எத்தனை நாட்கள் உங்களை நினைத்து கொண்டு இருக்க போகிறார்கள்? ஆனால் நீங்கள் ஒரு துறையில் சாதிச்சு அதில் ஒரு தடம் பதிச்சிட்டிங்க அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது ஒரு பதிவு, அந்த வரலாற்றை மற்றவர்கள், இந்த உலகம், உங்கள் குடும்பம் மறந்து போனாலும் இந்த உலகம் உங்களை மறக்காது. வரலாற்று படைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் வரலாற்றை படிப்பவர்களாக மட்டுமில்லாமல் வரலாற்றை படைப்பவர்களாக மாறணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும்,
நமக்காக வாழ்வதற்கு ஒரு நாளில் ஒரு 10 நிமிடங்களாக ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்பதே உண்மை. மந்திரம் தந்திரம் அப்படிங்கிற பகுதியில் நாம் நமக்காக நேரம் ஒதுக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஐ எம் ஸோ பிஸி அப்படி சொல்கிறதுல பெருமை இல்லை. நான் எனக்காக நேரத்தை ஒதுக்கிக்கிறேன். யாராலையும் செய்ய முடியாது இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மந்திரமாகவும் இருக்கும், தந்திரமாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தரும், வெற்றியையும் தரும் நிச்சயமாக. மீண்டும் அடுத்ததொரு மந்திரம் தந்திரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.